ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யார் வந்து ஃபீல் பண்ணாங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021 உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் வந்து 5th எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கொஸ்டின் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் யாருக்குமே வந்து அவ்வளோவா வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாமா அப்படின்னா பாஸ் ஆகிடலாம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அரியர் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது, ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. நான் என்ன அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி யாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருமே எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் இன்றைக்கி கொஸ்டின் கஷ்டமாக வரல, ஓவராலாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கஷ்டமாக தான் தெரிஞ்சிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூட கேட்டு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வராதனால நிறைய பேர் வந்து எனக்கு அரியர் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனாக கொஞ்சம் லிபரலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் அரியர் விழ முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் அப்போ பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யார் வந்து ஃபீல் பண்ணாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக 1-2 வந்திருக்கும், நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களால் பாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது, நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஸோ அந்த நல்ல மார்க் எப்படி எடுக்கிறது, நான் வந்து நல்லா எழுதலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதாவது ஓவராலாக இந்த வட்டம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சப்ஜெக்ட்க்குரிய ஃபஸ்ட் மார்க் அண்ட் லாஸ்ட் மார்க் வச்சு அந்த ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற மார்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 எடுத்தால் தான் ஓ கிரேட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து எவ்வளோ மார்க்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஓ கிரேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மார்க் எவ்வளோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஓரளவு நல்லா பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேடிங் அதிகமாக கிடைக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே எக்ஸாம் பண்ணல அப்படின்னாலும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எல்லோரும் ஒரே போல் எழுதியிருக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீ கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் நீ கொஸ்டின் வந்து கஷ்டமாக வரல, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் நினச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து வரப்போகிற எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நடந்த எக்ஸாமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் வரப்போகிற எக்ஸாம்ஸை இனிமேல் நம்மளால் மாற்ற முடியும், மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.